சென்னையில் உள்ள தியேட்டர்களில் விற்பனை செய்யப்படும் உணவுகள் குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான ஆய்வில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆல்பர்ட் தியேட்டரில் காலாவதி குளிர்பானம் விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் இதுகுறித்தான ஆய்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், இந்த ஆய்வு தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஆல்பர்ட் திரையரங்கில் நேற்று மாலை திரையரங்குக்கு வந்த நபர்கள் அவங்க வந்து திரையரங்கு உள்ளே இருக்கக்கூடிய கேண்டீன்ல வாங்கின குளிர்பானம் வாடகை ஸ்மெல் வருவதாக கூறி நேற்று தினம் இங்கு பணிபுரிந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தினமே காவல்துறையிலிருந்து புகார் என்பது கொடுக்கப்பட்டது. நேற்று இரவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக அதனுடைய அந்த பாட்டில்களோடு ஒரு பாட்டில் எடுத்து மாதிரி என்பது எடுத்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் தற்பொழுது இந்த ஆல்பர்ட் திரையரங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இந்த கேண்டீனில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிட்ச் ரிங் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குளிர்பானத்தில் சாராயம் வாடை அடிப்பதாக கூறி நேற்றைய தினம் இந்த திரையரங்கிற்கு வருகை புரிந்த பார்வையாளர் ஒருவர் கேண்டீன்ல பணிபுரிந்த ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதாவது அந்த பாட்டிலுடைய மேல கேப் மிகவும் அழுக்காக இருந்ததாகவும் அதனுடைய ஸ்மெல் மிகவும் சாராய ஸ்மெல் போன்று வாடகை அடிப்பதாக கூறி நேற்றைய தினம் இங்கே திரையரங்கு வந்த அந்த பார்வையாளர் இங்கே கேண்டீன்ல பணிபுரியக்கூடிய ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆல்பர்ட் திரையரங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த கேண்டீன்ல இருக்கக்கூடிய மற்ற பிற குளிர்பானங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே அந்த இடங்கள் இங்க திரையரங்கிற்கான எந்தெந்த இடங்கள்ல இந்த போன பாட்டில்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சென்னையில் திரையரங்கில் விற்கப்படும் குளிர்பானங்களை ஆய்வு மேற்கொள்ள உணவு பாதுகாப்புத்துறை ஏற்கனவே ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குளிர்பானம் சென்னையில எங்கெங்க விற்பனை செய்யப்படுது, இதற்கான குடோன்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, தயாரிக்கக்கூடிய இடங்கள் எங்கே இருக்கிறது, உணவு ஆய்வு மேற்கொள்ள ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி திரையரங்குகள்ல காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு உத்தரவையும் உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. ஆல்பர்ட் திரையரங்கில் நேற்று தினம் விற்கப்பட்ட குளிர்பானத்தில் சாராய வடை அடிப்பதாக கூறி ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது இந்த ஆல்பர்ட் திரையரங்கில் 5க்கும் மேற்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆய்வு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமன்.